கோவை மாவட்டம் வடுகபாளையத்தில் தனியாக இருந்த கல்லூரி மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்ததாக பிரவீன் என்ற இளைஞர் பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பூபதி. வணக்கம், என்ன விவரங்கள் பூபதி? பொள்ளாச்சி அடுத்த வடுகபாளையம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவரது மகள் அஸ்விதா. அவர் கோவை தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகின்றார். இந்த நிலையில் இன்று அவர் தனியாக இன்று வீட்டில் இருந்துள்ளார். அப்போது கூச்சல் சத்தம் கேட்டது. அதை அடுத்து அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடத்துள்ளார். அந்த மாணவியை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவர்கள் பரிசோதத்தில் ஏற்கனவே உயிரிழந்ததாகவும் தெரிவித்தனர். இதனை அடுத்து பொள்ளாச்சி காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில், அதாவது அந்த மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்த பிரவீன்குமார், அதாவது உடுமலை சாலையில் வசித்து வரும் பிரவீன்குமார் தானாக முன்வந்து தான் திருமணம் செய்வதற்கு மறுத்ததாக கூறி கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பூபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.